எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சர்வதேச சந்தையில இருந்து பார்ப்போங்க. நேற்று அமெரிக்க சந்தை எடுத்துக்கிட்டோம்னா நாஸ்டாக், டவ், S&P 500 எல்லாமே 1% பக்கமா அடிச்சிருந்தாங்க. நாஸ்டாக் ஒரு 250 பாயிண்ட் பக்கம், டவ் ஒரு 820 பாயிண்ட், S&P 500 ஒரு 71 பாயிண்ட் டவுனுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்ப்போங்க. ரெண்டு காரணங்க. முதல் காரணம் வந்து AI டிஸ்ட்ரப்ஷன் ஃபியர். தென் இரண்டாவது காரணம் வந்து ட்ரம்ப் அவருடைய டாரிஃப் அன்சர்டனிட்டி. அவர் அக்ராஸ் த நேஷன்ஸ் 15% டாரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு சட்டம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா செக்ஷன் 122 ஆஃப் 1974 ட்ரேட் ஆக்ட் ஆன் ஃபாரின் நேஷன்ஸ். அதை பயன்படுத்தி ஒரு 150 நாளைக்கு 15% டாரிஃப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அன்சர்டனிட்டி கண்டினியூ ஆகுதுங்க. அது டாரிஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ஏஐ டிஸ்ட்ரப்ஷன் ஃபியராக இருந்தாலும் சரி, அதனால மார்க்கெட் அங்கே அடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் போக இன்னொரு காரணமும் இருக்குங்க. அதாவது பிப்ரவரி ஜாப் டேட்டா ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா ரேட் கட் அப்படின்றது இருக்காது அப்படின்ற மாதிரி செய்திகளும் வந்து மார்க்கெட் இறங்குனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்ற மாதிரி செய்திகள் பரவுது. ஜப்பான் நாட்டு சந்தை எடுத்துக்கிட்டோம்னா நான் கடைசியாக ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தேங்க, ஒரு 500 பாயிண்ட் பக்கமா மேலே ஏறி இருந்தது. அவங்களுக்கு ட்ரேட் டீல் போட்டப்பையும் 15% தான், இப்பயும் 15% தான். அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸும் சூப்பரா இருந்ததுங்க ரீசெண்ட் குவார்ட்டர்ஸ்ல. தென் கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கரெக்டா இருக்குங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 ரூபாய் விலை ஏறி இருக்கு. 14,890 இருக்கு 22 கேரட் கோல்டு பெர் கிராம். டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா மறுபடியும் 91 நோக்கி டிராவல் ஆகிட்டு இருக்கு. சரிஞ்சிருக்கு. 90.97 இந்திய ரூபாயா இருந்தது. நேத்து FIIs கொஞ்சம் அக்ரெசிவாவே உள்ள வந்திருக்காங்க. ஒரு 3,483 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. மேபி ஏதாவது டீல் பிளாக் டீல் நடந்ததுனால கூட நெட் பையர்ஸா இருக்கலாம். எது எப்படியோ பிப்ரவரியில இன்னும் ஒரு 3 நாள் இருக்கு. நேத்து வரைக்கும் FIIs நெட் பையர்ஸா இருக்கிறாங்க. நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 300 பாயிண்ட் பக்கமா கீழே இறங்கி இருக்குங்க. நான் 1 மணி வாக்கில் ரெக்கார்ட் பண்றேன். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே எப்படி டிராவல் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போங்க. நிப்டி ஐடி எடுத்துக்கிட்டோம்னா 2 இயர்ஸ் லோல இருக்கு. தென் ஐடி ஸ்டாக்ஸ் அதோட லாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. CLSA தென் HSBC போன்ற ரேட்டிங் நிறுவனங்கள் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. டார்கெட்ஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோ போன்ற நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு 52 வீக் லோ. டெக் மஹிந்திராவெல்லாம் 5% பக்கமா அடிச்ச மாதிரி செய்தி. வேல்யூவேஷன் ஜாஸ்தி டெக் மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும். காரணத்தை நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். AI டிஸ்ட்ரப்ஷன், தென் growth விசிபிலிட்டி. ஸோ growth வந்து இறங்கும், பயங்கரமா அடி வாங்கும், ரெவன்யூ ஃபால் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க மார்க்கெட்ல. அதனால ஐடி ஸ்டாக்ஸை கண்டினியூஸா அடிக்கிறாங்க. இன்னும் லாங் வே டு கோ. நம்மளுக்கு பொறுமையா 1-2ன்னு பார்த்தா கூட இன்னொரு 2-3 வருஷத்துக்கு மேல பாக்குறதுக்கு மட்டுமே வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும். இந்தியாவில மட்டும் இல்லைங்க, யூஎஸ்லயே பயங்கரமா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப IBM எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பா நேற்று ஒரு 13% டவுனுங்க. அதாவது 2000க்கு அப்புறம் நேற்று தான் வந்து ஒஸ்ட் சிங்கிள் டே டிராப் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் 25 இயர்ஸ் ஒஸ்ட் டே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் ஃபாலோட் பை கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் டாடா கம்யூனிகேஷன் தென் ரயில்டெல் ரெண்டு பேருமே கை கோர்க்குறாங்க. எதுக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் AI ரெடி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்காக கை கோர்க்குறாங்க. இந்த செக்டரை நம்ம பார்க்கறது இல்லை. டாடா கம்யூனிகேஷன் இருந்தாலும் சரி, ரயில்டெல்லா இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் ரிலேட்டட் செக்டர்ஸ். பட் ரெண்டுமே காஸ்ட்லி தான். அடுத்து ஏர்டெல் மணி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு ஒரு 10 டேஸ் பேக் தாங்க வந்து NBFC லைசன்ஸ் கிடைச்சது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட இருந்து. கம்பெனி அவங்களுடைய டிஜிட்டல் லெண்டிங் ஆம்பிஷன்ஸை ஆக்சலரேட் பண்றதுக்காக நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல நாங்கள் ஒரு 20,000 crores வரைக்கும் இன்ஃபியூஸ் பண்ணுவோம் கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஏர்டெல் ஒரு 70% ஃபண்ட் இன்ஃபியூஷன்ல கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரியும், ரிமைனிங் 30% வந்து அவங்களுடைய ப்ரமோட்டர் பாரதி என்டர்பிரைசஸ் லிமிடெட் ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்ற மாதிரியும் செய்தி. அடுத்து எடஸ் லைஃப் சயின்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் இயர் 27க்கான கைட்லைன்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா ரெவன்யூ வந்து ஒரு 550 to 600 crore. தென் எபிட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 180 to 200 crore நாங்கள் இருக்கோம் ஃபினான்ஷியல் 27ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பயே கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தா அது ஒரு 40 times earnings பக்கமா இருக்கு. காஸ்ட்லி தான். அடுத்து லோதா டெவலப்பர்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த குவார்டர்ல அதாவது Q4 ஃபினான்ஷியல் இயர் 26ல நாங்கள் ஒரு 1,200 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். புதுசா பியூர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காகவே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக நாங்கள் ஒரு 13 ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுவோம் Q4 ஃபினான்ஷியல் இயர் 26ல. அதனுடைய சேல்ஸ் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 13,000 crores. ஸோ எங்களோட பிசினஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க லோதா. அடுத்து வாடா எனர்ஜிஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு 550 மெகாவாட் கெப்பாசிட்டி சோலார் மாடியூல்ஸ் சப்ளை பண்றதுக்கான ஆர்டர்ஸ் டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ்ல இருந்து செக்யூர் பண்ணிருக்காங்க. எக்ஸிகியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் இயர் 27ல இதோட எக்ஸிகியூஷன் நடக்கும். அடுத்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 590 crores ஃப்ராட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் அவர்கள் என்ன சொல்றாங்க,
நோ சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் இன்வால்வ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தென் கம்பெனியுடைய எம்டி சிஓ வைத்தியநாதன் அவர்கள் என்ன சொல்றாங்க, Q4 ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹிட் அப்படின்றது லிமிட்டடா இருக்கும், மேஜர் ஹிட் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கான்பிடென்டான வேர்ட்ஸை கொடுத்துருக்காருங்க. என்ன காரணம் அப்படின்னா ரெக்கவரிஸ் அதுல அவர் நம்பிக்கையா இருக்காரு. அது போக இன்சூரன்ஸ் மூலமா ஒரு 35 crores வரைக்கும் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இது சம்பந்தமான கேள்விகளை நம்ம கடைசியா டிஸ்கஸ் பண்ணுவோங்க. அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் என்ன சொல்றாங்க, நாங்க பயோசிமிலர்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ்ல ஸ்ட்ராங்கான ஃபோக்கஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல இடைப்பட்ட காலத்துல வரக்கூடிய ரெவன்யூ, அதாவது ஜெனரிக்ஸ் தென் ஏபிஐஸ்ல வரக்கூடிய ரெவன்யூ அப்படின்றது கண்டினியூஸா க்ரோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பயோசிமிலர்ஸ்ல எங்களுடைய கேபிட்டல் இன்ஃபியூஷனை நாங்கள் ஆக்சிலேட் பண்ணுவோம். பயோசிமிலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மீனிங்ஃபுல் ஸ்கேலுக்கு வர்றதுக்கு இன்னொரு 5 years ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆர்என்டி ஸ்பெண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எங்களோட டோட்டல் சேல்ஸ்ல ஒரு 8 to 10% நாங்கள் தொடர்ந்து ஆர்என்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் ரெட்டிஸுடைய மேலிடம். அடுத்து கிளப் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஜிம் கார்பெட் உத்தரகாண்ட்ல செகண்ட் நதியா பேரோ ரிசார்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன எக்ஸ்பான்ஷன் பிளான் அப்படின்னா ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு 1000 ரூம்ஸ் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அடிஷன் மூலமா உங்களுக்கு ஒரு 57 ரூம்ஸ் ஆட் ஆகுது. அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து மொஹாலியில் 30th ஐடிசி வெல்கம் ஹோட்டல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச் மூலமா அவங்களுக்கு ஒரு 130 keys ஆட் ஆகுது. அடுத்து ஐபிஓ அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் ரன் கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, அவங்களோட சப்சிடரிஸை 2030க்குள்ள லிஸ்ட் பண்ணி ஒரு $19.7 billion ரைஸ் பண்றதுக்கான ஒரு திட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரயில்வேஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 7 ரயில்வே கம்பெனிஸ், தென் கோல் இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்சிடரிஸ், தென் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற 1 சப்சிடரி, தென் 4 ஏர்போர்ட்ஸ், தென் கெயில் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற கெயில் கேஸ், இதெல்லாம் அடுத்த 4 வருஷத்துல லிஸ்ட் பண்ற மாதிரி தெரியுதுங்க. இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும்னா சமீபத்தில் கோல் இந்தியா வந்து பாரத் கோக்கிங் கோலை லிஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அது மாதிரி ஸ்டேட் ரன் கவர்மெண்ட் கம்பெனிஸ் அவங்களோட சப்சிடரிஸ் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் நெக்ஸ்ட் 4 yearsல லிஸ்ட் பண்ணுவாங்க. கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பத்தி எழுதியிருக்கிறாங்க. இது சரியான நேரமா அப்படின்னு சொல்லி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 1.5 times புக்குக்கு கீழே வந்திருக்குங்க. யாருக்கெல்லாம் இது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஆவரேஜ் ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 70ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஃபர்தராக அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. 1.5 times புக்கு கீழே இருக்கு, என்னோட ஆவரேஜ் ஷேர் ப்ரைஸ் பக்கமாகவும் இருக்கு. இப்போ என்னோட ஆவரேஜ் ஷேர் ப்ரைஸ் வந்து 50ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 50ல இருந்து இப்போ எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ என்னுடைய ஆவரேஜ் ஷேர் ப்ரைஸ் எக்ஸாக்டா 1.5 times புக் அப்படின்னா அது ஒரு 75-76 ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குங்க. இப்போ 80sல கன்சிடர் பண்ணவங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். முற்காலங்களில் லோயர் லெவல்ல கன்சிடர் பண்ணுவாங்க, அதோட புக் வேல்யூக்கு ஈக்குவலண்டாவே நிறைய கன்சிடர் பண்ணியிருப்பாங்க, அவங்க எல்லாம் வெயிட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. Q4ல ப்ராஃபிட் அடி வாங்கும், லிமிட்டடா இருக்கும், ஆனா அடி வாங்கும். எவ்வளவு அடி வாங்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ கம்பெனியோட ப்ராஃபிட் பயங்கரமா குறைஞ்சது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பிரைஸ் அடிப்பாங்க, விட்டெல்லாம் வைக்க மாட்டாங்க. அடுத்து சக்தி ஃபினான்ஸ் பத்தி எழுதிருக்காங்க. ரொம்ப 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 ஸ்மால் கேப், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. ரொம்ப கன்சர்வேட்டிவா வேணும் அப்படின்னா கூட கர்நாடகா பேங்க் இருக்கு, தென் புக் வேல்யூக்கு நியராகவே சவுத் இந்தியன் பேங்க் இருக்கு, தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மறுபடியும் கீழே வந்திருக்கு, இன்னமும் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த ஃபாரன்சிக் ஆடிட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டோட ரிப்போர்ட் வர்றதுக்கு இன்னும் ஒரு 6 to 7 weeks ஆகலாம். ஸோ ஃபுல் இம்பேக்ட் என்ன அப்படின்றது இதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா மறுபடியும் போட்டு அடிப்பாங்க. ஸோ ஸ்மால் கேப்பை தவிர்க்கலாம். அடுத்து காஃபி டே பற்றி கேட்டிருக்கிறாங்க, ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ரிஸ்க் ஜாஸ்திங்க. தென் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் நெக்ஸ்ட் 1 year ஃபுல்லாக ரீபேமெண்ட்கான அக்ரிமெண்ட்லாம் போட்ட மாதிரி செய்திகளை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது ரிஸ்க் ஜாஸ்தி. இதில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இப்போ நிறைய பங்குகள் பயங்கரமாக கீழே வந்திருக்குங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு விப்ரோலாம் பயங்கரமாக கீழே வந்திருக்கு, ஐடிசி பயங்கரமா கீழே வந்திருக்கு, ஐடிஎஃப்சி பயங்கரமா கீழே வந்திருக்கு. இதுல எல்லாம் ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா லாங் டேர்ம்ல ஒரு 7 to 10 yearsல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் நம்மளுடைய ஓவரால் அசெட் வந்து 50 lakhs வந்துருச்சு அப்படின்னா அதை மேனேஜ் பண்றது சாத்தியமா, நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா 10 lakhs 15, 20, 25, 50 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அக்யூமுலேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அசெட் ஏற ஏற அதை நீங்க மேனேஜ் பண்ணவும் பழகிருப்பீங்க அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஒரே அடியா 50 lakhs கொண்டு போய் உள்ள போட்டு மேனேஜ் பண்றது அப்படின்றது டஃப்பான ப்ராசஸ் தான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு படியா ஏறினீங்க அப்படின்னா பல படிகள் ஏறிக்கிட்டே இருக்கலாம் கடைசி வரைக்கும். மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றதுக்காக ரியல் எஸ்டேட் சைட் போறது அப்படின்றது சரியான திசை கிடையாதுங்க. அதுல உங்களுக்கு என்ன ஈல்டு கிடைக்கும் அப்படின்றது தான் கேள்வி.
என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தென் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈல்டே கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேங்க. பாண்டை பார்க்கலாம், கோல்டை பார்க்கலாம், பிசிக்கல் கோல்டு, தென் லார்ஜ் கேப் ஈக்விட்டியா பார்க்கலாம். உங்களோட அசெட் வந்து 50 lakhs கிராஸ் பண்றப்ப. அடுத்து கோல்டு பேஸ் நெக்ஸ்ட் 5 to 10 years ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாராளமாக. அடுத்து ஐநாக்ஸ் வின் பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா ஒரு 30 times earnings பக்கமா இருக்குங்க. டெட் டு equity ரொம்ப அதிகம் கிடையாதுங்க. பட் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்துருவோமே. கம்பெனி என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் 9 months எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3200 crore ரெவன்யூ நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய ஃபினான்ஷியல் 26க்கான டார்கெட் வந்து 5000 crores அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அவங்க ஒரு 35% க்ரோ ஆயிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 26ல. அது போக ஃபினான்ஷியல் 27க்கான ரெவன்யூ கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து 75%க்கு மேலே க்ரோ ஆகும் ஃபினான்ஷியல் 27ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூவேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஸ்மால் கேப்பு. பட் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ், க்ரோத் கைடன்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கு. நல்ல ரிசல்ட்ஸ் Q3ல காட்டியிருந்த போதும் ஷேர் ப்ரைஸ் கீழே இறங்க தான் செய்யுது. என்ன காரணம் அப்படின்னா முற்காலங்களில் பயங்கரமாக ரேலி ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம வழக்கம் போல என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒருவேளை நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா ஸ்மால் கேப்பா இருந்தது அப்படின்னா 20 times earningsல பார்க்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். பட் இதை விட நல்ல வேல்யூவேஷன்ல சுஸ்லான் எனர்ஜி இருக்குங்க. பியும் கம்மி, இதை விட டெட்டும் கம்மி. மார்க்கெட் கேப்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு மிட் சைஸ் நிறுவனம், ஒரு 60,000 crore மார்க்கெட் கேப்ல இருக்கு. ஸோ நீங்க தான் முடிவுகள் எடுக்கணும். அதே மாதிரி NHPC பத்தி கேட்டிருக்கிறாங்க. NHPCயை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. இன்னமும் கூட ஒரு 30-40% கூட கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் இதை வச்சு சொல்றேன். பட் வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப அதிகம் கிடையாது. 20 times earnings இருக்கும். பட் டெட் டு equity 1க்கு பக்கமா இருக்கும். பயங்கரமா ரேலி ஆகி கீழே வந்துட்டு இருக்கு. இதுலயும் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அடுத்து இந்த AI டிஸ்ட்ரப்ஷன் ஃபியர்னால பயங்கரமா IT எல்லாம் கீழே போட்டு அடிக்கிறாங்களே சார், இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு க்ரோத் வேணும் அப்படின்னா எந்த மாதிரி பங்குகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. நேரடியாகவே ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் தாங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியை பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க. ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு, ஸ்லோவாக தான் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு 2 or 3 yearsல நல்ல க்ரோத்தை பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. மைக்ரோ ஃபைனான்ஸ்க்கு முன்னாடியே பேங்கிங்லாம் பயங்கரமாக ஏற்றிட்டாங்க. அடுத்து மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டார் சைடு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. குறிப்பாக மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டர்ஸ் தென் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எல்லாம் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகளில் ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.